ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இந்த எபிசோட் நேம் யூனிஸ். என்னதான் அந்த சீரிஸ் காலேஜ் ஸ்கூலையும் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் இந்த ஒரு சீரிஸ்ல வேற மாதிரியான சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒரு எபிசோட் ஆரம்பிச்சதும் ஒரு பேரோட போட்டோ கட்டுறாங்க. அந்த போட்டோவை காமிச்சிட்டு சைடுல காமிச்சா அந்த போட்டோல இருந்தாங்களா ரெண்டு பேர், அவங்க நேரடியாவே தரமான சம்பவம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இப்பதான் எபிசோடே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே வடா அப்படின்னு சொல்லி தான் நமக்கே தோணுது. இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் மட்டும் இல்ல, கிளாஸ்மேட்ஸும் போல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு கட் பண்ணிட்டு இந்த எபிசோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு பொண்ணு கட்டுறாங்க. அந்த பொண்ணு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சதும் காலையில எழுந்து பாக்குறா. அப்புறம் எழுந்த உடனே போன் எடுத்து ஐ குட்டி என்ன பண்ற அப்படி சொல்லி கேக்குறா. அக்கா நீ எழுந்துட்டியா, நான் காலையில சீக்கிரம் எழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுது. அதுக்கு உடனே அவ ஓகே ஓகே என் செல்லம் சமத்து குட்டி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அக்கா எனக்கு வரும்போது கார் வாங்கிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லுது. கண்டிப்பா வாங்கிட்டு வரும் குட்டி. சரி பக்கத்துல அம்மா இருந்தா அம்மா கிட்ட போன் கொடு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அம்மா பேசுறாங்க. யூனிஸ் பத்திரமா இரு, இத்தனை நாள் என் கண்ணெதிரிலே வளர்ந்துட்ட, இப்போ காலேஜுக்கு வெளியே போயிருக்க, கொஞ்சம் பாத்துக்கோ, பார்த்து பத்திரமா இரு, எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ கவலைப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல, நான் நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணு பேரு யூனிஸ். இவதான் இந்த எபிசோட ஹீரோயின். லாஸ்ட் அவங்க அம்மா சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பொண்ணு இன்னும் சாப்பிடவே இல்லை, ஆனா அதுக்குள்ள சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி போய் சொல்லுது. சரிமா நான் காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் காலையில கிளம்பி காலேஜுக்கு போகுது. போற வழியில இந்த ரோட்டோரமா இருக்கும்ல தள்ளுவண்டி கடை, அந்த கடைக்கு போகுது. மேம் வாங்க லார்ஜ் ஃப்ரைஸ் தானே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல மேம் டெய்லியுமே நீங்க தானே ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொன்ன உடனே இல்லனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, நீங்க கொஞ்சம் குட்டியே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த கடைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா பரவாயில்ல மேடம் லார்ஜ் ஃப்ரைஸே வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற காசே கொடுங்க போதும், காலையில நீங்க தான் சாப்பிடுறீங்க, இதை விட கம்மி அப்படின்னா ஒண்ணுமே பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சிரிக்குது. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் சீன்ல இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரையும் கூட ரெண்டு பசங்களையும் காட்டுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனே அங்க இருக்க ரெண்டு பேரும் இவளை டீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அவங்க டபுள் மீனிங்கா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல, ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா வர்ணிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த பொண்ணு போய் பிரின்சிபலை பாக்குது. இந்த பொண்ணு மேம் நான் தான் யூனிஸ் அப்படின்னு சொல்றா. யோ யூனிஸ் கம், உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, உன் ஃபேமிலி பத்தி எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீ இந்த காலேஜ்ல படிச்சு உன் குடும்பத்துக்கும் உன் மேல நம்பிக்கை வச்சவங்களுக்கும் இப்போ நான் ரெஃபர் பண்ணவங்களுக்கும் நீ மரியாதையை தேடி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் மேடம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இந்த பொண்ணும் கண்டிப்பா மேம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே உனக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் தயங்காம கேளு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மேடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வெளியே ரெண்டு பேரும் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் உள்ள வரான். அவன் உள்ள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த கப்பிள்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்களை காட்டுறாங்க. அவனுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்குள்ள வந்துடுறானுங்க. உள்ள வந்துட்டு பட்ட பகல்லையே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் இவன் மட்டும் பண்ணல, அந்த பொண்ணு அதை சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றான் அப்படின்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தவன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் கூட பார்க்காம அவனுக்கு ஃபுல்லா கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்ட் ரூம்க்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிரின்சிபலை கட்டுறாங்க. உன் மேல 1000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கூட உன் சீட்டை கிழிச்சிருவேன், ஒழுங்கா மரியாதையா இருந்தா இருக்க பாரு, இல்லைன்னா வேற காலேஜ் பார்த்து கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கறான். இந்த பொண்ணு அங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் குழுப்படங்கள இவகிட்ட வந்து உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கு. வாயேன் ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுது. அவ போன பிறகு அவ டேபிள்ல பார்க்கறான். அவளோட ஐடி கார்டு அங்க இருக்கு. அதை எடுத்து இந்த நாய் என்ன பண்றான் அப்படின்னா அதை சுருட்டி அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் கட்டுறாங்க. அந்த லவர்ஸ் ரெண்டு பேரும் பாத்ரூம்குள்ள வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள போன உடனே ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னடா வித்தியாசமா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லி போய் டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணு நோ அப்படின்னு கத்த இவ சாரி சாரி அப்படின்னு சொல்லி டோர் லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அப்புறம் அடுத்த சீன்ல இந்த லவர்ஸ் இருக்கானுங்க இல்லையா அவங்கள கட்டுறாங்க. போச்சு அவ பாத்துட்டா, இனிமே இது எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு சொல்றா. அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏண்டா நைட்டு பகல் அப்படின்னு கூட பார்க்காம எல்லா இடத்துலயும் பண்ணீங்கன்னா ஊருக்கே தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே கேட்காம உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அவன் மேல கொச்சிக்கிறா. அதுக்கு அவன் டென்ஷன் ஆகாத இரு அப்படின்னு சொல்றான். இல்ல கண்டிப்பா ஒரு ரிப்போர்ட் பண்ணிடுவா, ரிப்போர்ட் பண்ணா நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்ல, நம்ம மானமே போயிடும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் அவெல்லாம் சொல்ல மாட்டாடி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலை பார்த்தான் இல்லையா அவனுங்க வந்துடுறான். அவன் வந்த பிறகு இங்க நடந்த விஷயத்தெல்லாம் இவங்கிட்ட அங்க உட்காந்துருக்கான் இல்லையா அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா இங்க பாரு இவ தானே அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். உடனே அந்த பொண்ணு எனக்கு இவ்வளவு ஏதாவது பண்ணி ஆகணும், அவ வாயை தரக்கூடாது, அந்த மாதிரி நீங்க எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாரும் ட்ரிகர் பண்றா. உடனே இந்த ஐடி கார்டு எடுத்துட்டு வந்தான் இல்லையா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சிஸ்டர் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அவ வாயை திறக்க மாட்டா, அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்றான். மறுபடியும் அந்த பொண்ணு என்னமோ பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணி அவ வாயை மூடியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க மூணு பேரும் சீக்கிரமா பிளான் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஜாடமடையா சிரிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் அந்த பொண்ணை கட்டுறாங்க. லேட் நைட்டா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ உடம்பெல்லாம் ஹார்மோன் பாஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு செல்ஃபா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் வருது. ஆனா போன் வரத கூட கவனிக்காம கண்டினியூஸா இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. அது
அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் வருது. உடனே டக்குன்னு இருந்து அந்த ஃபோனை போய் அட்டன் பண்றா. ஃபோன் அட்டன் பண்ணதும் என்ன ஐடி கார்டு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஐடி கார்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. ஆமா உன் ஐடி கார்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன்ல பேசுறவங்க சொல்றாங்க. உடனே வந்து ஐடி கார்டு தேடி பார்க்கறா. ஆனா ஐடி கார்டு இல்ல. ஏன் ஐடி கார்டு எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவனுங்க சொல்றானுங்க உன் ஐடி கார்டு கீழே கிடைச்சது, இப்போ அது என்கிட்ட தான் இருக்கு, உனக்கு வேணா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, ஐடி கார்டு இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவனுக்கு என்ன சொல்றானுங்க அப்படின்னா நீ ஸ்டே பண்ணிருக்கல ரூம், அதுக்கு வெளியே தான் நாங்க வெயிட் பண்றோம், நீ வந்தா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றானுங்க. உடனே இந்த பொண்ணு வெளியே வருது. வெளியே வந்து பார்த்தா இவனுங்க கார்ல உட்காந்துருக்கானுங்க. இவனுங்களை பார்த்த உடனே நீங்களா உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா உன் ஐடி கார்டை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் இந்த பொண்ணு ஐடி கார்டு வாங்க போகுது. ஆனா ஐடி கார்டு காமிச்சிட்டு மடி உள்ள இழுத்துக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு பிரதர் ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்றா. ஐடி கார்டுலாம் கொடுக்க முடியாது, நீ ஐடி கார்டு கொடுத்தா வெறும் தேங்க்ஸ் தான் சொல்லுவ, நீ இன்னைக்கு நைட் கிளப்ல என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, ஜாயின் பண்ண அப்படின்னா நான் ஐடி கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல ப்ரோ வாய்ப்பே இல்ல, நான்லாம் அங்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கூட இருக்கிறவன் நீ லேட் பண்ண லேட்டா தான் ஆகும், பாரு போனா டக்குன்னு வந்துடலாம், ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியா நிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா அந்த இன்னொருத்தன உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததும் கிளைட் நீயா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆமா யூனிஸ் நீ உங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நான் இருக்கிறேன், தைரியமா வா, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யோசிக்குது, நீ நம்பி வரலாம், நான் உன்னை சேஃபா கூட்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கார்ல ஏறிடுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பையனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மேல போயிடுறாங்க. இந்த பொண்ணு வீட்டை சுத்தி பார்த்துட்டு உன் பேரண்ட்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. அவங்க எல்லாம் பிலிப்பைன்ஸ்ல இருக்காங்க, இங்க நான் மட்டும் தான் ஸ்டே பண்ணி படிச்சிட்டு இருக்கேன், கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா ஆமா தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கும் தெரியும், எனக்கும் அடிக்கடி அப்பா அம்மா ஞாபகம் வரும், நீங்களும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அன்பா பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அமைதியா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஒயினை குடி அப்படின்னு சொல்லி கையில ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்குறான். அந்த பொண்ணு அதை குடிக்குது. இவங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு பேர் கீழே வந்துடுறாங்க. கீழே வந்ததும் அந்த ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு ஐடி கார்டு கொடுத்துறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கவனி கீழே குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏ கைஸ் லேடிஸ் இருக்காங்கல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வான் பண்றாராமா. அவங்கள ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவன் சீன் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறான். ஆக்சுவலி சிகரெட் கிடையாது, ஏதோ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா டக்குனு இதை பிடிச்சிட்டு இந்த புகையை இந்த பையில ஊதிடுறான். அந்த பொண்ணு உடனே இரும்புது. ஆனா மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா அதே போல பண்ணி அந்த ஊதிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு போதையாய் வேற மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒயின்ல வரத கலக்கிருப்பானுங்க போல. அந்த பொண்ணுக்கு சுத்தமா எந்த கண்ட்ரோலுமே இல்ல, அது ஏதோ லூஸ் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு மாத்தி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு பிடிச்சி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்தி எல்லாரும் சேர்ந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியல. இந்த பண்ணாடங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை ஒரு வழியா பண்ணிடுறானுங்க. இவனுக்கு இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஃபுல்லா வீடியோ வேற எடுத்துறானுங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல சுயனு வந்து அழ ஆரம்பிக்குது, கத்துது. ஆனா அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சதும் அந்த பொண்ணு நடக்க முடியாம அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கு. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. விடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா நேத்து இவங்க எடுத்தானுங்கள வீடியோ, அந்த வீடியோ ஃபுல்லா அப்படியே வந்திருக்கு. அதை பார்த்ததும் இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் கட்டுறாங்க. காலேஜ்ல அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கட்டுறாங்க. இந்த பொண்ணு அதை பார்த்து சிரிச்சு அவ்வளவுதான் இனிமே அவ நம்ம வலிக்கே வர மாட்டா, அவ வாயை திறக்க மாட்டா, சூப்பர் வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இவங்க எல்லாரையும் பாராட்டிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பேசுறத பார்க்கும்போது எப்படி நீ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மமா இருக்க அப்படின்னு சொல்லணும் தான் தோணுது. அந்த அளவுக்கு ஒஸ்டா பேசிட்டு இருக்கா. ஆனா இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா இவகிட்ட ஒரு வீடியோ காமிச்சாங்க இல்லையா, அந்த வீடியோல அவங்க ரெண்டு பேர் பண்ற மாதிரியான வீடியோ மட்டும் தான் காமிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலி இவரோட லவர் தான் மெயின் கல்பிரிட். ஆனா அவன் பண்ணது இவளுக்கு தெரியாது. இவன் இந்த மாதிரி அவனை பாராட்ட அவன் ஒரு சைடா அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறான். அவனும் டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அங்கேயும் என்ஜாய் பண்ண இங்கேயும் நல்ல பேரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சிரிக்கிறானுங்க. அப்புறம் அடுத்த சீன்ல இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா நேரா போய் உங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட எதை பத்தியும் யோசிக்காம நடந்த எல்லாத்தையும் சொல்லி அல்றா. அதுக்கு அந்த மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ ஏமா ஃபர்ஸ்ட் போன, உன் மேல தப்பு இருக்குல்ல, நீ அந்த நேரத்துக்கு அங்க போயிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் மேம் சரி இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த பொண்ணு மேடம் அப்படின்னு சொல்லி கேக்குது. இல்ல நீ புரிஞ்சுக்கோ, இந்த வீடியோ அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்க வேற யாருக்குன்னா அமிச்சு அதுக்கப்புறம் உன் படிப்பு பாதிக்கும், உன்னை பத்தி தப்பா நியூஸ் எல்லாம் வரும், உன் லைஃப் பத்தி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு அந்த பிரின்சிபல் அட்வைஸ் பண்றா. ஆனா என்னதான் பிரின்சிபல் அட்வைஸ் பண்ணாலும் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பிரின்சிபல் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வருது. என்னதான் நார்மலா பேச ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணால நார்மலா பேசவே முடியல. அவங்க அம்மா கிட்ட பேச அந்த பொண்ணு மீறி அழுக வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிற ரூபத்துல தெரிஞ்சிட்டு இருக்கல ஒரு நாதாரி அது வருது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வீடியோல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்குது. அதை கேட்டதும் ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு தெரிஞ்சா நடந்துச்சா எல்லாமே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவ என்ன ஓவரா துள்ற, எப்படிமா இந்த மாதிரி வீடியோ கிட்ட மாட்டியும் நீ இந்த மாதிரி தைரியமா வந்து பேசுற அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயினை மிரட்டி பேசிட்டு இருக்கா. இனிமே எங்கேயுமே நீ வாயை தரக்கூடாது, நீ வாயை திறக்காம இருக்கிறது தான் உனக்கு எப்பயுமே நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுது. இவன் இந்த மாதிரி சொன்னதும் ஹீரோயின் எதுவுமே பேச முடியாம அழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. அப்புறம் அதுக்கடுத்த சீன்ல இந்த பொண்ணு பிரின்சிபல் ரூம்ல இருக்கு. அந்த பொண்ணோட லவர் இருக்கான் இல்லையா, அவன் உள்ள வரான். உள்ள வந்து ஹேய் நான் உன்னதான் பார்க்க வந்தேன், நீ உண்மையிலேயே ஒரு முட்டாள் தெரியுமா, எப்படி எங்களை நம்பி வந்த அப்படின்னு சொல்லி அந்த பல விஷயத்தை கலர்றான். அதுக்கு அந்த பொண்ணு பல்ல கடிச்சிட்டு அமைதியா அவனை பாக்குது. அதுக்கப்புறம் நீங்க பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஏய் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா, இது இப்பதான் ஸ்டார்டிங்கே, இனிமே போக போக தான் உன்னை வகை வகையா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீன் முடிஞ்சிடுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கா. இவ குளிச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நடந்துச்சுல்ல அவளுக்கு அந்த விஷயம் தான் அவளுக்கு திருப்பி தோணிக்கிட்டே இருக்கு. அவளால கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. குளிச்சிட்டு இருந்தவ அவளை மீறி அழ
அளவும் ஆரம்பிச்சிடறா. சரி நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து அவ கிளம்புறா. இவ கிளம்பி போகும்போது சரி சாப்பாடலாம் அப்படி சொல்லி அந்த ரோட்டு கடை இருக்குல்ல அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. அங்க வந்து நிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அந்த நாதாரி இருக்கான் இல்லையா அவன் வந்து வேணும்க்கே அவளை இடிச்சிட்டு போறான். இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கிறத அந்த கடைக்காரனும் பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடி போய் அவன் அடிச்சிடுது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா திருப்பி அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அடிச்சதும் அந்த கடைக்காரன் குறுக்குல வந்துடுறான். குறுக்குல வந்து டேய் போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முறை தான் அந்த பையனால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த கடைக்காரன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டு போயிடுறான். கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறான். என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு அமைதியா இருக்கு. நீ என் அண்ணன் தானே கூப்பிடுற உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது இவெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவனா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தை சொல்லிடுது. அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா சரி நீ கோவப்படாத, இந்த விஷயத்துல ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு ஒதுங்கி போறது இல்லாட்டி பழி வாங்குறது, நீ எதை முடிவு பண்றியோ அதை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியா பாக்குது. அதுக்கப்புறம் இவன் என்னடா பழி வாங்குறது அப்படிலாம் சொல்றானே அப்படி தானே பாக்குற, ஆக்சுவலிமா நான் அதுக்கு முன்னாடி ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்லி சில தழும்பு மார்க்லாம் காட்டுறான். இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் டாட்டூவே போட்டிருக்கேன். பண்ணாத தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். ஆனா அதுக்காக என்ன அனுப்புனவங்களை பழி வாங்க முடியல, எல்லாரையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்னடா சொல்றீங்க, உண்மையிலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அவன் ஆமாமா அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னா சொல்லு, என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்சமே சிரிக்குது. அதுக்கப்புறம் தான் தரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்த சீன்ல அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு போன் பேசிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா எதிரில யாரோ ஒருத்தன் வரான். வேற யாரும் இல்ல நம்ம கடைக்காரன் தான். அப்புறம் அதே சீன்ல இன்னொரு இடத்த காட்டுறாங்க. இன்னொரு இடத்துல அந்த ரெண்டு பசங்க இருக்கானுங்க இல்லையா அவனுங்கள ஒரு மாஸ்கோட டீம் வந்து கன்னை வச்சு லாக் பண்ணி பிடிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைக்காரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பொண்ணை கடத்தி கூட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காப்ல. அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயின் உள்ள வரா. உள்ள வந்ததும் உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு முன்னாடி வருது. முன்னாடி வந்த உடனே நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அவன் நெத்தியில வைக்கிறா. நீயா அப்படி பண்ண, என்ன சுற்றாத அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. நான் சுடுறதும் சுற்றாதும் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாவ. இல்ல நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் சுற்றுவேன் கழட்டு அப்படின்னு சொல்றா. அதுக்கு மறுபடியும் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லுது. உடனே கண்ணத்துக்கு சைடுல சுட்டு காமிச்சு என்ன சுட மாட்டேன்னு நினைச்சியா, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் கலட்ரி அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே அந்த பொண்ணு பயந்து கழட்டிடுறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க கட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த டீம் பிடிச்சி காருக்குள்ளே வச்சு சும்மா நச்சுன்னு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அது எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கா. வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி பண்ணாங்க நினைச்சிட்டு இருக்கியா, என்ன இப்படி பண்ணதே முதல்ல உன் ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஆள் இவ்வளவு பண்ண வீடியோவையும் இந்த பொண்ணு கட்டுறா. இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா நான் நம்ப மாட்டேன், அவன் என்ன உண்மையா லவ் பண்றான் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் நீங்கெல்லாம் ஒரு ஆளு, உங்களுக்கு எல்லாம் லவ் இருக்கேடா, லவ்க்கு மீனிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. இந்த பொண்ணு அழால ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்த சீன்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவங்க அப்பாவோட வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா அவன் லவ்வரே அவளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றா. இவன் ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றா அப்படின்னா இவளுக்கு அவன் துரோகம் பண்ணிட்டானாமா. அதனால இந்த இடத்துல இந்த சீன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டக்குனு பார்த்தா போலீஸ்காரங்க இவரோட லவர் அரெஸ்ட் பண்றாங்க. இவன் எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இவன் ட்ரக்ஸ் எல்லாம் பதுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி. இந்த வேலையை யார் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம கடைக்காரனா தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளை பார்த்து சிரிக்கிறா. நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல இந்த சீரிஸ்ல இருக்கிற 4வது எபிசோட பத்தி பார்க்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.